Hi dears, welcome to our channel 45. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10th standard CBSE Mathsல exercise 1.1ல first 4 sums பார்க்க போறோம். First question பாருங்க, express each number as a product of its prime factor ன்னு சொல்லிருக்காங்க. 5 sums கொடுத்திருக்காங்க. ஓகேவா? என்ன பண்ணணுமா, இதெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ 140 என்ன பண்ணுறோம், எல்சிஎம் எடுக்கணும் எல்லாத்துக்கும். டூ டேபிள்ஸில் பண்ணலாம். லாஸ்ட்டு டிஜிட்டு 0லையோ இல்லை 2லையோ முடிஞ்சிருந்தால் நம்ம ஈவன் நம்பர்ஸில் முடிஞ்சிருந்தால் கண்டிப்பாக 2 டேபிள்ஸ் எடுத்துக்கலாம். 5லையோ இல்லை 0லையோ முடிஞ்சிருந்தால் 5 டேபிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு 0ல் முடிஞ்சிருக்கு, 2 டேபிள்ஸ் யூஸ் பண்ணிப்போம். மேக்ஸிமம் 2-3 டேபிள்ஸ் யூஸ் பண்ண பாருங்கள். 2 டேபிள்ஸை பொறுத்தளவு 7 2s are 14. அப்புறம் இந்த 0க்கு 0 அப்படி இறங்கும். திருப்பி 2 டேபிள்ஸில் போடுறோம், ஏன்னா 0ல் முடிஞ்சதுனால. 4 2s are 2, 2 2s are 4, 3 2s are 6. அப்போ 3 போட்டுக்கிறோம், பேலன்ஸ் 1 மிச்சமாகும். அந்த 1 0க்கு முன்னாடி போட்டால் 10 ஆகிடும். ஓகேவா? அப்போ 10 எப்படி வரும் 2 டேபிள்ஸில்? 5 2s are 10, 35 வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், 35 இந்த டேபிள்ஸில் வரும். 5ல் முடிஞ்சிருக்கனால 5 டேபிள்ஸ் யூஸ் பண்ணுறோம். 7 5s are 35. லாஸ்ட்டாக 7ல் மட்டும்தான் போடலாம், மீதி 1 வந்துடும். ஒரு 7s are 7, மீதி 1 வந்துடும். ஓகேவா? இப்போ வந்திருக்க எல்லாத்தையும் சேர்த்து எழுதுகிறோம். 2 × 2 × 5 × 7. 2 எத்தனை டைம் வந்திருக்கு? 2 டைம்ஸ் வந்திருக்கு. அண்டு 5ம் 7ம் 1 டைம். அவ்வளோதான், இதோடு நம்ம நிப்பாட்டிக்கலாம். ஓகேவா? அதே போல் 156 சொல்லியிருக்காங்க. 156க்கு நம்ம என்ன பண்ணுறோம், சேம் என்ன பண்ணுறோம், 6ல் முடிஞ்சிருக்கனால ஈவன் நம்பரில் முடிஞ்சிருக்கனால 2 டேபிள்ஸ். திருப்பி ஈவன் நம்பரில் முடிஞ்சிருக்கனால 2 டேபிள்ஸ். 39 வருது. இப்போ 39 2 டேபிள் ஆட் நம்பரில் முடிஞ்சிருக்கு. அப்போ 3 டேபிள்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம். 3s are 3, 3s are 9. 13 வந்திருக்கு. 13 வந்து எந்த டேபிள்ஸ்லேயும் வராது. 13 என்ன பண்ணும், 13 டேபிளில் தவிர வேறு எதுலேயும் வராது. அப்போ 13 டேபிளில் மட்டும்தான் வரும். அதோடு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா? 13 டேபிள்ஸில் போட்டால் 13. இப்போ வாங்க எல்லாத்தையும் எழுதுங்க. சைடில் என்ன இருக்குது, 2 × 2 × 3 × 13. 2 டைம்ஸ் வந்துருக்கனால 2 power 2, 3 × 13 போடுறோம். ஓகேவா? சரி, அது அவ்வளோதான், ஸ்டாப் பண்ணிக்கலாம். தென் இந்த பாருங்கள், 5ல் முடிஞ்சிருக்கு இந்த நம்பர். அப்போ 5ல் முடிஞ்சதுனால 5 டேபிள்ஸ். 3 வந்து 5 டேபிள்ஸில் வராது. அப்போ 38 எடுத்துக்கலாம். 7 5s are 35. பேலன்ஸ் 3 இருக்கும். 3 இந்த 2ஓட சேர்ந்துன்னா 32 வந்து 5 டேபிள்ஸில் வராது. 30 எடுத்துக்கலாம். 6 5s are 30. ஓகேவா? மீதி 2 வரும். அந்த 2 இங்கே போட்டால் 25 ஆகும். 5 5s are 25. மறுபடியும் 5 டேபிள்ஸில் போடுறோம். 153 வரும். மறுபடியும் 3ல் முடிஞ்சிருக்கனால 3 டேபிள்ஸில் போடுவோம். 15 வந்து 5 3s are 15, 3s are 3. இந்த 51 வந்து 3 டேபிள்ஸில் போடலாம். 3s are 3. பேலன்ஸ் எத்தனை மீயும்? 2 வரும். பேலன்ஸ் 2வை வந்து அந்த 1க்கு முன்னாடி சேர்த்தா 21. 7 3s are 21. அப்போ 17 வந்திருக்கு. 17ம் அதேமாரி தான். 17 ஒரு என்ன நம்பரு, ப்ரைம் நம்பர். 17 டேபிள்ஸை தவிர வேறு எதுலேயும் வராது. இப்போ 17 டேபிள்ஸில் போடுறோம். இங்கே பாருங்கள், 5 2 டைம்ஸ் வந்திருக்கனால 5 ஸ்கொயர், 3 2 டைம்ஸ் வந்திருக்கனால 3 ஸ்கொயர் × 17. அதோட ஸ்டாப் பண்ணிங்க. தென் வந்து 4th சம் பாருங்கள், 5005. நமக்கு நார்மலாகவே தெரியுது. 5ல் முடிஞ்சிருந்தால் என்ன டேபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம், 5 டேபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போ 5s are 5. 0 அப்படி இறக்கு. திருப்பி 5s are 5. அடுத்து என்ன பண்ணுவோம், 7 டேபிள்ஸ். ஏன்னா 1ல் முடிஞ்சிருக்கனா கொஞ்சம் கவனமாக. 1 வந்து எல்லா டேபிள்லேயும் கடைசி நம்பர் 1ல் முடியாது. ஒரு சில டேபிள்ஸ் தான் வரும். 3 டேபிள்ஸ் வரும், இல்லை 7 டேபிள்ஸ் வரும். 3ல் போட்டு பார்த்தா நமக்கு வராது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 7 டேபிள்ஸ் யூஸ் பண்ணி பார்க்குறோம். 7s are 1 எடுத்துக்க முடியாது, 10 வரைக்கும் எடுத்துக்கங்க. 7s are 7. பேலன்ஸ் 3 வரும். 3 அங்கே போயிட்டோம் வச்சுங்க. 4 7s are 28. மீதி 2 வரும் பேலன்ஸ். அந்த 2 அந்த 1ஓட சேர்த்தா 21. 3 7s are 21. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், 143 கொஞ்சம் கஷ்டம் தான். இது எந்த டேபிள்ஸ்னு யோசித்து பார்த்து போட்டால் 11 டேபிள்ஸில் வரும். 11s are 11. பேலன்ஸ் 3 வரும். 3 அங்கே போச்சுன்னா 3 11s are 33ன்னு வரும். ஓகேவா? அப்போ கடைசியாக 13ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர். 13 வந்து 13 நம்பர்ஸை தவிர 13 டேபிள்ஸை தவிர வேறு எந்த டேபிள்ஸ்லேயும் வராது. ஓகே, அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு அதையும் தூக்கி எழுதிடுங்க. ஓகேவாம்மா? தென் 5th சம் பாருங்கள், 7429. இது கொஞ்சம் ரிஸ்கியான சம் தான். ஏன்னா இதில் வந்து எந்த டேபிள்ஸ்லையும் இது வராது. ஒன்று 17 டேபிள்ஸில் மட்டும்தான் அந்த நம்பர் வருதான். இப்போ 17 டேபிள்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? 17 4 வரை இந்த 7 வந்து வராது. அப்போ 74 வரைக்கும் எடுத்திங்கன்னா 4 வரும். அப்புறம் 3 9 7 வரும். 4 3 7. இதுவும் கொஞ்சம் ரொம்ப ரிஸ்கியானது தான். அடுத்து 19 டேபிள்ஸில் மட்டும்தான் இது வரும்.
இப்போ 90 டேபிள்ஸில் போட்டுக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுறோம், இதை 19 டேபிள்ஸில் மட்டும்தான் வருது. இது கொஞ்சம் கவனமாக யோசிச்சு போடுங்க. அடுத்து 23ன்னு வருது 90 டேபிள்ஸில் போட்டிங்கன்னா. 23யும் ஒரு ப்ரைம் நம்பர் தான். இது மூணுமே ப்ரைம் நம்பர் தான். அதான் மூணுமே ஒரு டேபிள்ஸில் மட்டும்தான் வரும். ஓகேவா? அப்போ இது மூணையும் அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். சரி, தென் செகண்ட் சம்க்கு போகலாமா? இப்போ செகண்ட் சம் பாருங்கள். ஃபைண்ட் எல்சிஎம் HCF ஆஃப் pairs of integers and verify that LCM into HCF equal to product of two numbers. ஒன்றும் இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுமா, LCM கண்டுபிடிக்கணும், அப்புறம் HCF கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு இந்த LCM வர ஆன்சரையும் HCF வர ஆன்சரையும் மல்டிபிள் பண்ணால் அவங்க 2 நம்பர் கொடுத்துருக்காங்களா, அந்த 2 இன்ட்டு பேர் ஆஃப் இன்டிஜர்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டோடையும் நம்ம மல்டிபிள் பண்ணால் ரெண்டோட ஆன்சரும் ஈக்குவலாக இருக்கணுமா. நல்லா கவனிங்க. LCM HCFோட ஆன்சரும் ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸோட ஆன்சரும் எப்படி வரணுமா, சேமாக வரணுமா. ஓகேவா? இப்போ 26 அண்டு 91 இருக்காங்க. 26 LCM எடுத்தால் 2ஆல் எடுத்தால் 13 வரும். 13 வந்து 13 டேபிளில் மட்டும்தான் போடலாம். 13 சார் 13. ஓகேவா? சரி, செகண்ட் 91க்கும் அதேமாரி கண்டுபிடிக்கிறோம். 91க்கு எப்படி வருது, 7 அண்ட் 13 வருது. இப்போ 26க்கு தனியாக எழுதுங்க, 90க்கு தனியாக, 91க்கு தனியாக எழுதுங்க. 2 இன்ட்டு 13 வருது, 7 இன்ட்டு 13. நல்லா கவனிங்கப்பா. HCFங்கிறது ரெண்டுத்துலேயும் காமனாக உள்ளதை மட்டும்தான் எழுதணும். இப்போ 13 ரெண்டுத்துலேயும் இருக்குது. அப்போ HCF 13 மட்டும்தான். LCMங்கிறது எல்லாத்தையும் எழுதணும். பட் வந்து என்னென்னா ஒரு நம்பரை ஒரு டைம் மட்டும்தான் எழுதணும். இப்போ 2 இருக்குது, 2 எழுதிக்கிட்டோம். 13 இருக்குது, 13 எழுதிக்கிட்டோம். அடுத்து 7 இருக்குது. 13 ஆல்ரெடி எழுதிருக்கிறதுனால 13 மறுபடியும் போட்டு மல்டிபிள் பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்போ 2 இன்ட்டு 7 இன்ட்டு 13 ஈக்குவல் டு என்ன வரும், 182 வரும். இப்போ HCFும் நமக்கு தெரிஞ்சிச்சு, இதில் LCMும் தெரிஞ்சிச்சு. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோம். கொடுத்துருக்க 2 வேரியபிள்ஸையும் மல்டிபிள் பண்ணுறோம். ரெண்டோட ஆன்சரும் ஈக்குவலாக வந்துட்டு ஈக்குவலாக வந்து வெரிஃபைடு அப்படின்னு எழுதிடுங்க. கண்டிப்பாக ஈக்குவலாக தான் வரும். ஓகேவா? வெரிஃபை பண்ணால் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ தென் 510க்கு கண்டுபிடிக்கிறோம், 92க்கு தனியாக கண்டுபிடிக்கிறோம். 510க்கு பொறுத்தளவு 5 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 17 வருது. 92 2 இன்ட்டு 2 இன்ட்டு 23. இல்லை 2 காமனாக இருக்குது ரெண்டுத்துலேயும். அப்போ 2 காமனாக இருக்கிறனால HCF என்னது 2. பேலன்ஸ் உள்ள எல்லாத்தையும் எழுதுறீங்க, அந்த 2வையும் எழுதுறீங்க. ஆனால் 2 டைம்ஸ் இருக்கனால ஒரு டைம் மட்டும் எழுதிக்கிறீங்க. இங்கே பாருங்கள், இந்த 2 2க்கு பதிலாக ஒரு 2 எழுதியிருக்கும். ஆனால் இந்த 2வையும் கண்டிப்பாக எழுதி ஆகணும். ரெண்டுத்துலேயும் காமனாக உள்ளதை மட்டும் ஒன்ஸ் எழுதினா போதும். போட்டு மல்டிபிள் பண்ணால் என்ன வருது, 23,460 வருது. இப்போ இந்த 23,460 இன்ட்டு LCMையும் HCFையும் மல்டிபிள் பண்ணுறோம். கொடுத்துருக்க 2 வேரியபிள்ஸையும் மல்டிபிள் பண்ணுறோம். ரெண்டோட ஆன்சரும் எப்படி வருது, ஈக்குவலாக வருது. இப்போ ஹேண்ட்ஸ் வெரிஃபைன்னு நம்ம போட்டுறோம். சரி, தென் தேர்ட் கொஸ்டின் போகலாமாம்மா. தேர்ட் சப்டிவிஷன் இதுலேயே தேர்டு அதே தான். இப்போ இது வரைக்கும் வந்திருக்கு LCM ரெண்டுத்துக்கும் 2 எடுத்துக்கிறோம். ரெண்டுத்துலேயும் பாருங்களேன், 2 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது, 3 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. அப்போ நமக்கு HCF என்னது, 2 இன்ட்டு 3. 2 இன்ட்டு 3 6. பேலன்ஸ் உள்ளதெல்லாம் LCMல எழுதுகிறோம். அதாவது இந்த 2 2க்கு பதிலாக ஒரு 2 எழுதினா போதும். இந்த 2 3க்கு பதிலாக ஒரு 3 எழுதினா போதும். இந்த பேலன்ஸ் உள்ள 2 3யும் கண்டிப்பாக எழுதி ஆகணும். அதேமாரி இங்கே உள்ள எல்லா 3 2வையும் தூக்கி எழுதுகிறோம். ஓகேவா? எல்லாத்தையும் போட்டு மல்டிபிள் பண்ண வர்றது தான் LCM. இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் ஒரு ஆன்சர் வரும். ப்ராடக்ட் ஆஃப் 2 பேர்ஸையும் மல்டிபிள் பண்ணால் ஒரு ஆன்சர் வரும். ரெண்டும் சேமாக இருக்குது. அப்போ வெரிஃபைடு அப்படின்னு எழுதிக்கங்க. ஓகேவா? தென் தேர்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம இது வரைக்கும் 2 வேரியபிள்ஸ் வச்சு பார்த்தோம், 2 நம்பர்ஸ் வச்சு. இப்போ 3 நம்பர்ஸ் வச்சு பார்க்க போகிறோம். 12 15 அண்ட் 21 வச்சு. ஓகேவா? ஃபஸ்ட்டு 12க்கு போட போகிறோம். 12க்கு போடு. 12க்கு தனியாக கண்டுபிடிக்கிறோம். 2 2 3ஆல் போடுறோம். 15க்கு ஒன்று வருது, 21க்கு வருது. இப்போ இது மூணுத்துலேயும் காமனாக இருக்கிறது தான் என்னது சொல்லுவோம், HCFன்னு சொல்லுவோம். மூணுத்துலேயும் 3 காமனாக இருக்குது. அப்போ 3 தான் HCF. LCMங்கிறது அதேமாதிரி பேலன்ஸ் உள்ள எல்லாத்தையும் போடுறோம். 2 2 டைம்ஸ் போடணும், 5 போடணும், 7 போடணும், 3 போடணும். எல்லாத்தையும் போட்டு மல்டிபிள் பண்ணுறதா என்னது LCM. அதேமாரி இதுக்கும் பாருங்கள், இது இது மூணுமே ப்ரைம் நம்பர்ஸ். ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். அந்த ப்ரைம் நம்பர்ஸ் வந்து என்ன பண்ணுறது, இப்போ இந்த ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும் நீங்கள் போடுறீங்கன்னு வச்சுங்கன்னா நமக்கு HCF கிடைக்காம போயிடும். LCM மட்டும் தான் கிடைக்கும் இது மூணையும் போட்டால். இப்போ HCF வேணுங்கிறதுனால கடைசியாக 1 போட்டுக்கிறோம். எல்லாத்துலேயும் காமனாக 1 போட்டால் 1 தான் HCF. LCMங்கும் போது இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி போடுறோம். இது ரொம்ப ஈஸியான நம்பர்ப்பா. ஆனால் இதுவும் பாருங்கள், 2 இது மூணுத்துலேயும் 2 மட்டும்தான் வருது, இல்லை 3 தான் வருது, 5 தான் வருது. இதுலேயும் இப்போ HCF என்ன சொல்கிறோம், நம்ம 1ன்னு சொல்லிடுறோம். LCMங்கும் போது எல்லாத்தையும் போட்டு மல்டிபிள் பண்ணுறோம், 1800 வருது. அவ்வளோதான்ப்பா.
தென் ஃபோர்த் சம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சம்மில் ஒன்று. கிவன் HCF 306 657 ஈக்குவல் டு 9 கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? HCF ஆஃப் 306 657 கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் நம்ம தான் கண்டுபிடிக்கணுமா? ஃபைண்ட் எல்சிஎம். இதுக்கு எல்சிஎம் என்னென்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபைண்ட் எல்சிஎம் வருது, இது நம்பரை போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு 2 நம்பர்ஸ் இருக்குது பற்றி, அதை ரெண்டையும் ப்ராடக்ட்டில் போட்டுக்கோ. ஓகேவா? இதுக்கு தான் ஃபார்முலா. எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேன்னா 2 வேரியபிள்ஸ்க்கு என்ன பண்ணணும்? கொடுத்துருக்க 2 வேரியபிள்ஸை மல்டிபிள் பண்ணிவிட்டு கீழே HCF ஆஃப் 2 நம்பர்ஸ் போடணும், டிவைடட் பை. அப்போ அதை அப்படியே போட்டுக்கோ. HCF ஆஃப் 2 வேரியபிள்ஸ் 9 கொடுத்துருக்காங்க. 9 3 டேபிள்ஸில் அடிச்சிங்கன்னா 34 வரும், இங்கே 1 வரும். ஓகேவா? கீழே வந்து 1 ஆகிடுச்சு, அப்போ விட்டுடலாம். மேலே பாருங்கள், நியூமரேட்டில் 34 அண்டு 657 இருக்குது. ரெண்டையும் மல்டிபிள் பண்ண என்ன வருது? 20,338. ஓகேவா? சரி, ஓகே. பேலன்ஸ் சம் நான் அப்புறம் போட்டு சென்ட் பண்ணி விடுறேன், அப்லோட் பண்ணுறேன். ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கம்மா. தேங்க்யூ.